சில நாட்களுக்கு முன்பு அறிந்தோம் அதானி நம்முடைய சபரீசனை வந்து பார்த்து விட்டு போகிறார். நாங்கள் சபரீசன் என்ன தலைமைச் செயலாளரா அவரை வந்து பார்த்து விட்டு போவதற்கு? அப்படியானால் என்ன நடக்கிறது? சபரீசனை பார்த்தால்தான் தமிழ்நாட்டு அரசில் காரியங்கள் நடக்கும் என்கின்ற நிலையில் அவர் வந்து பார்த்து விட்டு போகிறார். ஆக ஊழல் வெளிப்படையாக நடக்கிறது. அதானியால் பயன்பெறுகிறவர்களில் நம்முடைய தமிழ்நாடும் இருக்கிறது. ஆனால் மோடியை பற்றி மட்டும்தான் ராகுல் குறிப்பிடுகிறாரே தவிர நம்முடைய திமுக அரசை பற்றி குறிப்பிடுவதில்லை. இவ்வளவு ஊழல் நடக்கிறதே தமிழ்நாட்டிலும் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதானியால் தனித்து செய்ய முடியாது. அதானி அரசின் தயவோடு தான் செய்ய முடியும். அந்த அரசிலே சபரீசன் இருக்கிறார், ஸ்டாலின் இருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய மிக கீழான அரசு திராவிட இயக்க அரசு. நான் சொல்லுகிறேன், தெலுங்கர்கள் ஆண்டார்கள், மராத்தியர்கள் ஆண்டார்கள், எல்லாரும் ஆண்டார்கள், களப்பிரர்கள் ஆண்டார்கள். எத்தனையோ அரசுகளை பற்றி எத்தனையோ திறனாய்வுகள் உண்டு. ஆனாலும் சொல்லுகிறேன், எல்லா அரசுகளிலும் மிக மட்டமான அரசு இந்த திராவிட இயக்க அரசு. என்ன பெரிய திராவிட மாடல் உனக்கு எந்த ஒன்றும் தெரியாது. உன் கையில் முதலமைச்சர் பதவியை கொடுத்து விட்டார்கள். 15 ஆண்டுகளுக்கு முன்பு உன்னை அறிவாலயத்தில் வைத்துக் கொண்டு நான் இந்த பேச்சை பேசினேன். ஏறியதா? உனக்கு தெரியாது. தெரிந்தவனை பார்த்து தெரிந்தவனை கேட்டு விசாரித்தறிந்து தெரிந்து கொண்டாயா? இது மாதிரி எவன் பேசினாலும் அதை கேட்பதற்கு 4 பேர் கிடைக்கிறான், பின்பற்றுவதற்கு 4 பேர் கிடைக்கிறான். இந்த 4 பேரும் அடித்தளமும் போய் விடுமோ என்று ஒரு அஞ்சுகிறார் விஜயினுடைய வருகையால். இதன் காரணமாக ஒரு ரஜினியை போய் பார்க்கிறார் என்று ஏதோ ஒன்று நடந்திருக்கும். என்ன நடக்கிறது? உன்னுடைய பலம் குறைந்து போகின்ற போது, ஒரு அச்சம் ஏற்படுகின்ற போது பலரை சந்திக்கின்ற நிலைமை ஏற்படுகிறது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு பழ கருப்பையா அவர்கள். வணக்கம் சார். பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க ராமதாஸ் அவர்களுக்கு. முதலமைச்சர் உங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கு, முதலமைச்சர் போன்று எனக்கு வந்து ஞான ஒளி கிடைக்கல, அது வந்து எனக்கு வருத்தம் அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலை வந்து முன் வச்சிருக்காரு. இந்த பதிலை எப்படி பார்க்குறீங்க சார்? ஆனால் உண்மையிலேயே இந்த சிக்கல் எது குறித்தது என்றால், ஸ்டாலின் ராமதாஸ் குறித்து என்ன பேசினார் என்பது பற்றியோ, அல்லது ராமதாஸ் திரும்ப ஞான ஒளி நம்முடைய ஸ்டாலின் என்று சொல்வது குறித்தோ அதல்ல பிரச்சனை. பிரச்சனை என்பது அதானி தமிழ்நாட்டு அரசியலில் செய்த, தமிழ்நாட்டு மின்சார துறையில் செய்த ஊழல் குறித்தது. இந்த ஊழல் குற்றச்சாட்டை நம்முடைய தமிழ்நாடு அறப்போர் இயக்கம் ஏற்கனவே சொன்னது. இந்த மாதிரி வெளிநாடுகளில் 3000 ரூபாய்க்கு டன் 3000 ரூபாய்க்கு வாங்குகிற நிலக்கரியினுடைய விலை ஒரு தரம், 5000 ரூபாய்க்கு வாங்குகிற நிலக்கரியினுடைய தரம் இன்னும் கூடுதலானது. ஆனால் 3000 ரூபாய் நிலக்கரியை வாங்கிவிட்டு 5000 ரூபாய்க்கு வாங்கியதாக கணக்கு காட்டினார்கள். தரம் கூடிய நிலக்கரியை வாங்கியதாக கணக்கு காட்டினார்கள். ஒரு டன்னுக்கு 2000 ரூபாய் இழப்பு என்று சொன்னால் மொத்த டன் எவ்வளவு 1000 கோடி ரூபாய் அதற்கு இழப்பு ஏற்படும். இந்த பணத்தை சுரண்டியவர்கள் ஆளுங்கட்சியும் அதானியும் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட போது இங்கே வழக்கம் போல் அவையெல்லாம் அப்படியே அமுங்கிவிட்டன. இப்பொழுது அமெரிக்கா அதே குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது. அமெரிக்கா, இந்த அதானி அமெரிக்க நாட்டில் என்னென்ன பிழை செய்தார், அமெரிக்க நிதி நிறுவனங்களிடமிருந்து பணம் வாங்கினார். அவர் அமெரிக்க பங்கு சந்தையினுடைய நம்பகத்தன்மையை குலைக்கிறார். இத்தகைய நிலை ஏற்பட்டால் அமெரிக்க பொருளாதாரமே தாழ்ந்துவிடும். இந்த நிலை ஏற்படுவதற்கு காரணம் அவர் பங்குச்சந்தையில் செய்கின்ற எல்லா இடங்களிலும் உலகம் முழுவதும் செய்கின்ற ஊழல். இதன் காரணமாக அமெரிக்க வங்கிகளில் வாங்கிய நிதிக்கு கட்ட முடியாத நிலைமை ஏற்பட்டால் அதன் மூலம் அமெரிக்க வங்கியும் பங்குச்சந்தையும் பாதிக்கப்படும் என்று சொல்லி வழக்கே தொடுத்திருக்கிறார்கள். அந்த வழக்கில் நம்முடைய அமெரிக்க அரசு வக்கீல் பேசியிருக்கிறார். பங்குச்சந்தையினுடைய நம்பகத்தன்மையை குலைக்கிறார் தன்னுடைய ஊழல் நடவடிக்கையின் மூலம் என்று சொல்லி அதானியின் மீது குற்றம் சாட்டினார். அப்பொழுது இவர் எங்கெங்கே இந்த ஊழலில் ஈடுபட்டார் என்று பட்டியல் கொடுக்குற போது தமிழ்நாட்டு அரசினுடைய பேரும் அந்த பட்டியலில் வந்திருக்கிறது. யார் ஆட்சியில் இருக்கிறார்கள்? நம்முடைய ஸ்டாலின் பெருமகனார் தான் ஆட்சியில் இருக்கிறார். ஆகவே இந்த அதானி, ரெண்டாவது நாமே நேரடியாக சில நாட்களுக்கு முன்பு அறிந்தோம், அதானி
நம்முடைய சபரீசனை வந்து பார்த்து விட்டு போகிறார். நாங்கள் சபரீசன் என்ன தலைமைச் செயலாளரா அவரை வந்து பார்த்து விட்டு போவதற்கு? அப்படியானால் என்ன நடக்கிறது? சபரீசனை பார்த்தால்தான் தமிழ்நாட்டு அரசில் காரியங்கள் நடக்கும் என்கின்ற நிலையில் அவர் வந்து பார்த்து விட்டு போகிறார். ஆக ஊழல் வெளிப்படையாக நடக்கிறது. அதானியால் தான் மோடி அரசு நடைபெறுகிறது. மோடி அதானியை ஆசியாவின் பெரிய பணக்காரனாக ஆக்குகிறார். இது ஒருவருக்கொருவர் மியூச்சுவலாக நடக்கிறது. இப்பொழுது அடுத்ததாக தமிழ்நாட்டில் நுழைந்திருக்கிறார். அதானியை பற்றி 100,000 செய்திகள் பேசுகிறார் நம்முடைய ராகுல் காந்தி. அவரை ஏன் கைது செய்யவில்லை? அமெரிக்காவிலே இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்தியாவிலே அவர் செய்திருக்கிற மோசடிகள் அதிகம். இவரை மோடி அரசு பாதுகாக்கிறது. ஏன் இவரை கைது செய்யவில்லை என்று கேட்கிறார் ராகுல் காந்தி. இந்த அதானி மோடி அரசுக்கு தொடர்புடைய காரியங்களில் ஊழல் செய்கிறார் என்பது மட்டுமல்ல, நம்முடைய ராகுலோடு கூட்டணி சேர்ந்திருக்கிற திமுகவினுடைய ஆட்சியிலும் அதனுடைய ஊழலுக்கும் பின்புலமாக இருக்கிறார். ஆகவே இந்த அதானியால் கெட்டவர்கள் மோடி மட்டுமல்ல, நம்முடைய ஸ்டாலினும் கூட. அதானியால் பயன்பெறுகிறவர்களில் நம்முடைய தமிழ்நாடும் இருக்கிறது. ஆனால் மோடியை பற்றி மட்டும்தான் ராகுல் குறிப்பிடுகிறாரே தவிர நம்முடைய திமுக அரசை பற்றி குறிப்பிடுவதில்லை. இவ்வளவு ஊழல் நடக்கிறதே, தமிழ்நாட்டிலும் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதானியால் தனித்து செய்ய முடியாது. அதானி அரசின் தயவோடு தான் செய்ய முடியும். அந்த அரசிலே சபரீசன் இருக்கிறார், ஸ்டாலின் இருக்கிறார். ஆகவே இது ஒரு பக்கமான பார்வையாகத்தான் இருக்கிறது. இந்த அதானி நாடு முழுவதையும் கெடுத்து விட்டார். இப்பொழுது அமெரிக்காவை கெடுப்பதற்கு போயிருக்கிறார். அவர்கள் மண்ணையை பிடித்து விட்டார்கள். இப்பொழுது நான் என்ன கேட்கிறேன் என்றால், இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்து ராமதாஸ் பேசுகிறார். இந்த அதானி ஊழல் இதில் எவ்வளவு பெரிய மோசடி, இதற்கு முதலமைச்சருடைய பதில் என்ன என்று கேட்கிறார். கேட்டால் இவர் என்ன பதில் சொல்ல வேண்டும்? எது உண்மையோ அதை சொல்ல வேண்டும், சொல்ல முடியாது. ஆகவே அவர் சொல்லுகிறார், இவருக்கு வேறு வேலை இல்லை, இவருக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருப்பதற்கு என்கிறார். அவ்வளோதான் சூடு பிடிக்கிறது. இவருக்கு வேறு வேலை இல்லை என்று சொல்வது கொஞ்சம் மதிக்காத பதில். அதில் ஒன்றும் ஐயம் இல்லை. அதில் அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு என்று எதுவும் கிடையாது. ஆனால் மதிக்காத பதில். ஒரு மூத்த அரசியல்வாதி ஒருவர் கேள்வி வைக்கின்ற போது அதுக்கு பதில் சொல்லலாம், சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் மரியாதை குறைவாக பதில் சொல்வது என்பது ஏற்புடையதில்லை தான். ஆனால் ஸ்டாலினுடைய தரம் அதுதான். அவர் இது போலத்தான் பேசுவார். அவருக்கு நெருக்கடியான கேள்விகள் வைக்கப்பட்டால் அந்த கேள்விகளிலிருந்து தப்பிப்பதற்கு இது போன்ற முறைகளைத்தான் அவர் கையாளுவார். அந்த வலைக்குள் ராமதாஸ் ஐயா விழுந்து விட்டாரே. ராமதாஸ் தகுதியானவர், வயதில் மூத்தவர், பெருமைக்குரியவர், அரசியல் அனுபவம் மிக்கவர். ஆகவே அவருக்கென்று ஒரு தனி இடமும் அவருடைய கட்சிக்கு ஒரு வாக்கு வங்கியும் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற ஒருவர் ஒரு கேள்வியை கேட்டு அவர் பதிலுக்கு மூஞ்சியில் அடித்தது போல் ஒரு பதிலை சொல்லுகின்ற போது ராமதாஸ் மறுபடியும் திரும்ப எதை பற்றி பேசியிருக்க வேண்டும்? அன்புமணி இதை தனிப்பட்ட போராட்டமாக ஆக்கிவிட்டார். அன்புமணி இதை என்ன செய்கிறார்? ஐயா எவ்வளவு மதிப்புக்குரியவர், அவரை தூக்கி எறிந்து பேசுகிறார் ஸ்டாலின். ஆகவே இதற்கு நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி பதில் சொல்லும் என்று சொன்னவுடன் 2 நாட்களாக பாட்டாளி மக்கள் கட்சியினர் போராடுகிறார்கள். எதற்கு போராடுகிறார்கள்? அதானியினுடைய ஊழலுக்காக இல்லை, ராமதாஸ் ஐயாவினுடைய மரியாதையை காப்பாற்றுவதற்காகவும் ஸ்டாலினை ஒரு அழுத்தம் கொடுத்து மன்னிப்பு கேட்க வைப்பதற்காகவும் போராடுகிறார்கள். நான் கேட்கிறேன், ராமதாஸினுடைய மதிப்பு ஸ்டாலினுக்கு தெரியாது. அவருக்கு தெரிந்தது வேறு. அவர் ஏதோ தகுதிக்கு மீறி அவருக்கு மகனாக பிறந்த காரணத்தினால் ஒரு அமைப்பு அவர் கைக்கு வந்து பெரும் பணமும் வந்த பிறகு ஒரு தொழில் போல் இதை நடத்தி கொண்டிருக்கிறவர் நம்முடைய ஸ்டாலின். இந்த நிலையில் ராமதாஸ் தன்னுடைய மதிப்பை நிலைநாட்டிக் கொள்வதற்கு போராடுவது என்ற நிலை ஏற்பட்டுவிட்டால் மூல நோக்கம் மாறிவிடும். இப்பொழுது மூல நோக்கம் என்ன? அதானியும் சபரீசனும் சந்தித்து கொண்டதன் மூலம் கைமாறிய தொகைகள் எவ்வளவு, செய்யப்பட்ட ஊழல் எவ்வளவு, தமிழ்நாட்டினுடைய பிடியே அதானி கையில் இருக்கிறதா, எல்லா வகையான ஒப்பந்தங்களும் அதானிக்கு தான் கொடுக்கப்படுகின்றனவா, விமான நிலையம் அவருக்கு தான் கொடுக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். பன்னாட்டு விமான நிலையம் பரந்தூர் அவருக்கு தான் கொடுக்கப்படுகிறது. எந்த ஒரு ஒப்பந்தமானாலும் மோடிக்கும் வேண்டியவர் அதானி தான், நம்முடைய ஸ்டாலினுக்கும் வேண்டியவர் அதானி தான். ஆகவே மோடிக்கு வேண்டியவர் எங்களுக்கு வேண்டாதவர் என்ற கருத்தெல்லாம் கிடையாது.
மோடி மட்டும்தான் அரசியல் ரீதியாக வேண்டாதவரே தவிர மோடிக்கும் அவர்களுக்கும் உள்ள பிணைப்புக்கு கூட அதானி மூல காரணமாக இருக்க முடியும் என்ற பேச்சு இருக்கிறது. ஆகவே எல்லா ஒப்பந்தங்களும் அவருக்கு தான் வழங்கப்படுகின்றன. நிலக்கரி ஒப்பந்தத்தில் அவர்தான் பெரிய ஊழலை செய்திருக்கிறார். இந்த ஊழலை வெளிக்கொண்டு வருவதற்கு கேட்கப்பட்ட கேள்வியில் திசை மாறி கடைசியில் ராமதாஸ் ஐயாவினுடைய மரியாதையை அவரை இழிவாக ஒரு தூக்கி எறிந்து பேசிய ஸ்டாலின் அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும், ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அன்புமணி போராடியதனுடைய விளைவு போராட்டம் மூல நோக்கத்தை விட்டுவிட்டு ராமதாஸ் ஐயாவினுடைய மரியாதையை நிலைநாட்டுகின்ற வகையில் இந்த போராட்டம் நடக்கிறது என்றால் இப்பொழுது மக்கள் தொடர்பற்ற போராட்டமாக அது ஆகிவிட்டது என்பது என்னுடைய கருத்து. டெல்டா பகுதியில் 2000 ஏக்கர் பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறத சுட்டிக்காட்டி சிலை வைக்கிறதுல காட்டுற அக்கறையே கால்வாய் தூர்வாயத்தில் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசை நேரடியாகவே அண்ணாமலை அவர்கள் ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கார். இதெல்லாம் நியாயமான விமர்சனங்கள் தானே. சிலை வைப்பதற்கு தான் முன்னணியில் இருக்கிறார்கள், பேனா வைப்பதற்கு முயன்றார்கள், கடைசியில் பேனாவினுடைய முனை முறிந்து விட்டது, அந்த சிலை அங்கே வைக்கப்படவில்லை. இவர்கள் வேறு என்ன செய்வார்கள்? திருவள்ளுவருக்கு 133 அடிக்கு சிலை வைத்து விட்டால் திருக்குறள் போற்றப்பட்டதாகும் என்று கருதுகிறார்களே தவிர திருவள்ளுவருக்கு எதற்கு சிலை? திருக்குறளின்படி உங்களுடைய அரசு நடக்குமானால், திருக்குறளின்படி நீங்கள் நடந்தால் மக்கள் நன்மை பெறுவார்கள். திருவள்ளுவருக்கு 133 அடி சிலை வைப்பதினால் மக்கள் நன்மை பெற மாட்டார்கள். அது ஒரு அடையாளம், ரெப்ரசன்டேட்டிவ் பாலிடிக்ஸ். இந்த ரெப்ரசன்டேட்டிவ் பாலிடிக்ஸில் கருணாநிதி ரொம்ப மன்னன். அதுக்கு அடுத்தது இவர்கள் பின்பற்றி வருகிறார்கள். எங்கே சிலைகள் பெருகின்றனவோ அங்கே ஒழுக்கம் இருக்காது. ஏனென்றால் நம்முடைய ஒழுக்க குறைபாட்டை மூடி மறைப்பதற்காகத்தான் நம் சிலைகளையே நிறுவுகிறோம். நான் சொல்வது வள்ளுவர் போன்ற சிலைகளை. நாம் சிலை வைத்த சிலை என்பது ஒரு அடையாளம் தானே. திருக்குறள் நம்முடைய நெஞ்சுக்குள் இறங்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும், அதுதான் பயனே தவிர சிலை வைத்து நாங்கள் திருவள்ளுவரை போற்றுகிறோம் என்றால் திருவள்ளுவர் இந்த போற்றுதலை அறிய மாட்டார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் போற்றினால் என்ன, போற்றாவிட்டால் என்ன? திருவள்ளுவர் போற்றுதலுக்குரியவர் என்றால் உங்களுடைய வாழ்க்கை முறையில் அந்த திருக்குறள் பிரதிபலிக்க வேண்டும். அதை நாம் செய்யவில்லை. வெறும் சிலையை வைத்துக்கொண்டு நாங்கள் உலகத்திற்கு திருக்குறளை பின்பற்றுகிறோம். பாருங்கள் எவ்வளவு பெரிய திருவள்ளுவரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சொல்லை எழுதியவன் எங்களுடைய கணியன் பூங்குன்றன் தானே என்று நீங்கள் பேசுவதன் மூலம் உலகத்தை ஏமாற்றுவது பூரா ஏமாற்றிவிட்டு பழைய புகழுக்கெல்லாம் எங்கள் திராவிட இயக்கம்தான் அதை தூக்கி நிறுத்துகிறது. அந்த புகழை நீ நிறுத்தாவிட்டால் என்ன? அந்த புகழுக்குரிய கோட்பாடுகளையெல்லாம் அழித்து விட்டாய் நீ. அந்த புகழ் நிலைபெறுவதற்கு அதில் உள்ள அறிவு ஆழம் காரணம், அதையெல்லாம் அழித்து விட்டாய் நீ. வாழ்க்கை நடைமுறையில் இல்லை, அதை மக்களுக்கு நீ சொல்வதில்லை, நீ கடைப்பிடிப்பதில்லை. உன்னை பார்த்து தான் மக்கள் நடந்து கொள்வார்கள். அதையெல்லாம் விட்டு வெறும் அடையாள அரசியல் தானே நடத்துகிறாய். தமிழ்நாட்டினுடைய மிக கீழான அரசு திராவிட இயக்க அரசு. நான் சொல்லுகிறேன், தெலுங்கர்கள் ஆண்டார்கள், மராத்தியர்கள் ஆண்டார்கள், எல்லாரும் ஆண்டார்கள், களப்பிரர்கள் ஆண்டார்கள். எத்தனையோ அரசுகளை பற்றி எத்தனையோ திறனாய்வுகள் உண்டு. ஆனாலும் சொல்லுகிறேன், எல்லா அரசுகளிலும் மிக மட்டமான அரசு இந்த திராவிட இயக்க அரசு. நீதி கட்சி அழிந்தது போல் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அழியும். நீதி கட்சி எப்படி வரலாற்றில் இல்லாமல் போய்விட்டதோ, எத்தனை ஆண்டுகள் ஆண்டிருக்கிறார்? 1919 37 வரை ஆண்டிருக்கிறார்கள். அவர்கள் வைத்தது தான் இந்து அறநிலையத்துறை என்பது. அவர்களுக்கு புத்தி இல்லாமல் நாம் இந்து மதமாக இல்லையா என்றே தெரியாதவர்கள் அப்பொழுது தெலுங்கு பேசுகிறவர்களெல்லாம் இதில் இருந்தார்கள். அவர்களுக்கு தெரியாது தமிழர்களின் சமயம் சைவமும் வைணவம் என்று அவர்களுக்கு தெரியாது. அதனாலே இந்து அறநிலையத்துறை என்று பெயர் வைத்தார்கள். திராவிட இயக்கம் பெரிய வாயை கிழித்து கொண்டு பேசுகிறாய் திராவிட இயக்கம் என்று பெரியாரும் பேசுகிறார். தமிழனுக்கு மதம் கிடையாதா? தமிழனுக்கு பண்பாடு உண்டு, அறிவு உண்டு, திருக்குறள் உண்டு, கலை உண்டு, நாகரிகம் உண்டு, எல்லாம் உண்டு. தமிழனுக்கு மதம் கிடையாதா? இந்து மதம் தான் தமிழனுடைய மதமா? 100 ஆண்டுக்கு முந்தைய வள்ளலாருக்கு இந்து மதம் என்றால் என்ன என்று தெரியுமா? நீங்கள் ஒரு இந்து என்றால் என்ன இந்து என்று சொல்லுகிறாய் என்று கேட்க மாட்டார் அவர். 100-150 ஆண்டுகளுக்குள் இந்திய தேசிய இயக்கத்தை இந்து மதம் என்ற ஒரு பெரிய இல்லாத மதத்தின் பேராலே எல்லோரையும் ஒன்று சேர்த்தால் தேசிய இயக்கம் வலிமைப்படும் என்று இவர்கள் தேசிய போராட்டத்திற்காக உருவாக்கிய ஒரு பெயர் கடைசியில் தமிழனுடைய சொந்த மதத்தை அழித்து விட்டது என்பதை பெரியாரே தெரிந்து கொள்ளவில்லையே. கடவுளை ஒழிப்பதற்குத்தான் நின்றார். பிராமணனை ஒழிக்க நினைப்பதற்கு கடவுளை ஒழிப்பதற்குத்தான் நின்றாரே தவிர
நீ இந்து இல்லை என்று சொல்லியிருந்தாலே பிராமண ஆதிக்கம் நம்மை விட்டு போய்விடுமே. நீ இந்து இல்லை என்று நானும் பிராமணனும் ஒரே மதம் என்றால் அவன் தான் என் முதுகில் உட்கார்ந்து கொள்வான். நான் மேலான ஜாதி மேட்டிமை உடையவன், நீ குனி என்று சொல்லுவான். நானும் அவனும் வேறு வேறு மதம் என்றால் முஸ்லீமின் முதுகில் உட்காருகிறானா, கிறிஸ்துவனின் முதுகில் உட்காருகிறானா, அப்புறம் எப்படி அவன் மட்டும் உட்காருவான் இந்து என்று சொன்னால்? இந்து மதம் வேத மதம், அது அவனுடைய மதம். சைவமும் வைணமும் நம்முடைய மதங்கள். இதுக்கு தேவாரம், திருவாசகம், 4000 பிரபந்தம் மூல நூல்கள், சிவஞான போதம் மாதிரியான நூல்கள் இதனுடைய மெய்யியல் நூல்கள். திராவிட மாபாடியம் போன்ற உரைகள் இந்த சிவஞான போதத்திற்குரிய உரைகள். இவையெல்லாம் தனித்தன்மை வாய்ந்தவை, தமிழில் உடையவை. அதை விட்டு தமிழனுக்கு ஒரு தனிச்சமயம் உண்டு என்று பெரியாருக்கு தெரியவில்லை என்றால் அவர் பிராமணனை ஒழிக்கிறேன் என்று சொன்னாரே தவிர, பிராமணன் மறுபடியும் இப்பொழுது மத்திய அரசாங்கத்தினுடைய துணையோடு வலிமையோடு உள்ளே வந்து இறங்குகிறானே. இந்துத்துவா இப்பொழுது ஆயுதம் பூண்டு வருகிறது, ஆயுததாரியாக தமிழ்நாட்டுக்குள் வருகிறது. முன்பு அவன் வெறும் சத்தம் போட்டு கொண்டிருந்தான், அவனை எதிர்ப்பது உங்களுக்கு எளிதாக இருந்தது. இப்பொழுது மத்திய அரசாங்கத்தின் துணையோடு, மோடி போன்ற பார்ப்பனர் அல்லாதார் துணையோடு, விவேகானந்தர் போன்ற பார்ப்பனர் அல்லாதார் துணையோடு, அதுதான் நமக்குரிய மெய்யியல் என்கின்ற கருத்து. வடநாட்டில் அவர்களுக்கு மெய்யியலே கிடையாது, ஒரு அளவும் கிடையாது. இந்த வடநாட்டில் இருக்கிறவனுக்கு இது ஒரு விளங்காத இந்தி மொழியை வைத்திருக்கிறானே தவிர அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்தியாவை உருவாக்கிய நாகரிகங்கள் 2, ஒன்று திராவிட நாகரிகம், இன்னொன்று ஆரிய நாகரிகம். அதுக்கு திராவிட நாகரிகத்துக்கு இணையான இடம் அதற்கு உண்டு. அதுக்கு வேதம் உண்டு, மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் உண்டு, உபநிடதங்கள் உண்டு. ஆகவே அவை நாகரிகம் படைப்பதில் முன்னின்றது என்பதில் எந்த மாறுபாடும் இல்லை. அதுபோல் திராவிட நாகரிகமும் சங்க இலக்கியம் படித்தது, திருக்குறள் படித்தது, எல்லாவற்றையும் படித்தது, 5 காப்பியங்கள் படித்தது. அதற்கு இணையான நாகரிகம் நம்முடைய நாகரிகம். ஆரிய நாகரிகம் வருவதற்கு முன்னாலேயே சிந்து சமவெளி நாகரிகம் இருந்தது, அதனுடைய தொடர்ச்சி நான். ஆரிய நாகரிகம் வந்து அதனுடைய இடத்தை பெற்றது. என்னுடைய கருத்து நீ வெளியே போக வேண்டும் என்பதல்ல, என்னுடைய கருத்து நீ மோசமானவன் என்பதல்ல. மகாபாரதத்தை எழுத முடிஞ்ச ஒரு சமூகம் சிறந்த சமூகம்தான். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், உன் மதம் தனி மதம். நீ 3% தமிழனாக இருக்கிறாய், தமிழ் பிராமணனாக இரு. நீ உன்னுடைய மதத்தை, வேத மதத்தை கடைப்பிடி. 97 பேர் நாங்கள் திராவிட மதங்களான சைவத்தையும் வைணவத்தையும் கடைப்பிடிக்கிறோம். சம்பந்தர் வந்து சைவ சமயத்தை போற்றினார் என்பதற்காக ஆதிசங்கரர் சொன்னார், இவன் திராவிட சிசு என்று சொன்னார். ஆரியனாக பிறந்த ஞான சம்பந்தனை திராவிடனாக இனம் மாற்றி விட்டார் நம்முடைய ஆதிசங்கரர். இவன் போய் நம்முடைய ஆரிய மதத்தினுடைய கோட்பாடுகளை, உபநிடதங்களை பின்பற்றாமல் இவன் போய் தேவாரம் பாடிக்கொண்டு திரிகிறானே, லிங்கத்தை பாடிக்கொண்டு திரிகிறானே, ஆணுறுப்பை பாடிக்கொண்டு திரிகிறானே என்று சொல்லி, சிசுன தேவர், நம்முடைய லிங்கம் என்பது சிசுனம், அது ஆண்குறி, இதை போய் பாடுகிறானே என்று ஆதிசங்கரர் ஞானசம்பந்தரை பழிக்கிறார். ஆரிய சிசுவாக பிறந்த அவரை திராவிட சிசு என்று கேவலப்படுத்துகிறார் நம்முடைய ஆதிசங்கரர். நியாயம். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இதிலிருந்து ஒன்று தெரிகிறது, திராவிட மதம் வேறு, ஆரிய மதம் வேறு என்று தெரிகிறது. ஆரிய மதம் குறைவானது என்பது என்னுடைய கருத்தில்லை, பிராமணர்கள் குறைவானவர்கள் என்பது கருத்தில்லை. நான் இந்து மதமாக இருந்தால் என் முதுகிலே நீ ஏறாமல் விட மாட்டேன். ஆகவே நாங்கள் இந்துக்கள் இல்லை, நீ தனி மதமாக இரு. முஸ்லீம் கிறிஸ்தவர்களைப் போல உன்னுடைய மதத்தையும் 3% தமிழ் பிராமணர்கள் போற்றுவதில் நமக்கு மறுப்பில்லை. சேரன் செங்குட்டுவன் காலத்தில் மாடல மறையோன் எப்படி வாழ்ந்தானோ அப்படித்தான் இங்கே உள்ள ஐயர்களும் ஐயங்கார்களும் தங்களுடைய உரிமைகளோடும் மதங்களோடும் சிறப்போடும் வாழட்டும். எங்கள் தலையில் நீ ஏறாதே. நீயும் நானும் ஒரு மதம் இல்லை, நானும் நீயும் இந்து இல்லை, நீதான் இந்து, நாங்கள் இந்து இல்லை. இதை சொல்வதற்கு இந்த திராவிட இயக்கத்திற்கு துப்பு இருக்கிறதா, அறிவு இருக்கிறதா என்று கேட்கிறேன் நான். என்ன பெரிய திராவிட மாடல், உனக்கு எந்த ஒன்றும் தெரியாது. உன் கையில் முதலமைச்சர் பதவியை கொடுத்து விட்டார்கள். 15 ஆண்டுகளுக்கு முன்பு உன்னை அறிவாலயத்தில் வைத்து கொண்டு நான் இந்த பேச்சை பேசினேன். ஏறியதா? உனக்கு தெரியாது, தெரிந்தவனை பார்த்து, தெரிந்தவனை கேட்டு விசாரித்தறிந்து தெரிந்து கொண்டாயா? ஒரே ஒரு வார்த்தை, இது இந்து தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வை, தன்னாலே பிராமண ஆதிக்கம் போய்விடும். பெரியார் தேவையில்லாமல் அவனையும் கடவுளையும் சேர்த்து பழித்தார். இந்து இல்லை என்று சொல்லியிருந்தாலே அவன் ஒதுங்கி போயிருப்பான். இந்து என்று சொன்னால் தானே நம்மோடு சேருவான். நாம் இந்து இல்லை என்றால் அவன் தானே இந்து, எப்படி நம்ம மீது குதிரை ஏறுவான்? புரிகிறதா? ஆகவே இந்த இந்து சமய அறநிலையத்துறையை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று மாற்றுவதற்கு போதிய அறிவில்லாத திமுக அரசு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது.
நானும் ரஜினியும் சந்தித்து பேசுனதை பற்றி பல கட்சிகள் வந்து இங்கே பயந்துட்டாங்க. ஏன்னா அவர் வந்து திரையுலக சூப்பர் ஸ்டார், நாம் வந்து அரசியல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவராக சொல்லிக்கொள்ள வேண்டியதான். அவராக சூப்பர் ஸ்டார் என்று சொல்லட்டும், இன்னும் சூப்பருக்கு சூப்பர் ஸ்டார் என்று சொல்லட்டும். வெட்கம் இல்லை, வெட்கமே இல்லாத ஒரு அரசியல்வாதி நம்முடைய சீமான் தான். என்ன இந்த விஜயினுடைய வருகையால் யாரும் பாதிக்கப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. பிரம்மாண்டமாக பேரோசை எழுப்பி கொண்டு உள்ளே வந்தார், பெருங்கூட்டத்தை கூட்டி காட்டினார். ஆனால் அவரால் யாரும் பாதிக்கப்பட்டதாக தெரியவில்லை. நாலாசரி அரசியலில் மற்றவர்கள் தான் நடத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர விஜய் என்பவர் ஓரமாக நின்று சைலண்ட் ஸ்பெக்டேட்டர் போல பார்த்து கொண்டிருக்கிறவராகத்தான் இருக்கிறாரே தவிர நாலாசரி அரசியலில் அவர் தலையிடுவதில்லை. எத்தனையோ காரியங்கள் இந்த நாட்டில் நடைபெறுகின்றன. அமெரிக்கா வந்து அதானியை ஊழல் என்று சொல்லுகின்ற போது அந்த ஊழலில் சம்பந்தப்பட்ட திமுக அரசும் பங்கு கொண்ட திமுக அரசும் குற்றவாளி கூண்டிலே ஏற்றப்பட வேண்டும், அமெரிக்க நீதிமன்றம் ஸ்டாலினையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்று விஜயால் சொல்ல முடியவில்லையே. நாம் தானே சொல்லுகிறோம், ராமதாஸ் தானே சொல்லுகிறார். நாலாசரி அரசியலுக்கு வராமல் இவர் எப்படி மக்களுக்கு அறிவூட்டுவார் அல்லது மக்களை தன்மையப்படுத்துவார்? ஆகவே மக்களுக்கு விழிப்பூட்டுவதற்கு தானே அரசியல் தலைவர்கள். மக்கள் நாலாசரி வாழ்க்கையிலே தான் இருப்பார்கள். காலையில் எழுந்தவுடன் கலப்பையை தூக்கி கொண்டு போவது, மாலையில் களைத்து போய் வீட்டுக்கு வருவது என்ற நிலையாக இருந்தாலும் சரி, தொழிலாளி காலையில் போய்விட்டு மாலையில் ஓய்வு பெறுவது என்கிற நிலையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த நாலாசரியான சிக்கல்கள் குறித்தும் அரசியல் சாசனங்கள் குறித்தும் மற்ற நுண்ணிய நிலைப்பாடுகள் குறித்தும் அவர்களுக்கு தெரியாது. இதுதான் தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்தில் சீமான் ரஜினிகாந்த் சந்திப்பு இப்போ பயமுறுத்தலாக தான் ஒரு பெரிய கட்சிகளுக்கு ஒரு பயமுறுத்தல் இல்லை, இவருடைய அச்சத்தை அது வெளிப்படுத்துகிறது. சீமானுடைய அச்சத்தை அது வெளிப்படுத்துகிறது. அவர் ஆய்வு என்று பேசிக்கொண்டே தெரிவார். நான் தான் என்னுடைய ஆட்சி வருகின்ற போது என்னுடைய ஆட்சி வருகிற போது ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் எல்லாம் அரண்மனையில் முன்வரிசையில் வைத்துக் கொள்வேன் என்று எதை வேண்டுமானால் இதை கைதட்டுவதற்கு 10 பேர் இருப்பான், இதை பின்பற்றுவதற்கு 10 பேர் இருப்பான். உலகத்தில் எல்லாவற்றுக்கும் காமராஜ் அந்த காலத்தில் அடிக்கடி சொல்வார், பைத்தியக்காரனுக்கும் 10 பேர் என்று சொல்வார். அவன் பைத்தியமாக இருப்பான், சட்டையை கிடித்து கொண்டு தெரிவான், அவனை சுற்றி 10 பேர் இருப்பார்கள் வேடிக்கை பார்ப்பதற்கு. இதை காமராஜ் விடாமல் சொல்வார் அந்த காலத்தில், நான் கேட்டிருக்கிறேன். அது மாதிரி எவன் பேசினாலும் அதை கேட்பதற்கு 4 பேர் கிடைக்கிறான், பின்பற்றுவதற்கு 4 பேர் கிடைக்கிறான். இந்த 4 பேரும் அடித்தளமும் போய்விடுமோ என்று அவர் அஞ்சுகிறார் விஜயினுடைய வருகையால். இதன் காரணமாக அவர் ரஜினியை போய் பார்க்கிறார். ஏதோ காவி அணிவாரா என்றெல்லாம் கேட்டு வார பத்திரிகைகள் தலைப்பிட்டு செய்திகள் போடுகின்றன என்று ஏதோ ஒன்று நடந்திருக்கும். என்ன நடக்கிறது? உன்னுடைய பலம் குறைந்து போகின்ற போது, ஒரு அச்சம் ஏற்படுகின்ற போது பலரை சந்திக்கின்ற நிலைமை ஏற்படுகிறது. அப்புறம் தலைகீழாக தமிழ் பிரபாகரன் என்று சொன்னதெல்லாம் போய் மோடி என்று சொல்லுகின்ற காலம் வருமானம் உன்னை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும். பிரியங்கா காந்தி நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றிருக்காங்க. ஸோ இந்திரா காந்தி அளவுக்கு அவங்களோட ஆளுமை திகழுமா சார்? இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இவருடைய பேச்சு சிந்தனைகள் 10 ஆண்டுகளாக ஒரு அரசியல் நிற்கிறார். 10 ஆண்டுகளாக அவர் ஒரு பெரிய வலிமை மிக்க திண்மை மிக்க எந்த போக்குகளையும் அவர் வெளிப்படுத்தவில்லை. இந்திரா காந்தி போல இருக்கிறார், ஆகவே வெற்றி பெறுகிறார். காங்கிரஸ் ஒரு பாரம்பரியமான ஒரு அமைப்பு, அந்த நேரு குடும்பத்தை விட்டு அது வெளிவருவது என்பது எளிதில்லை. ஆகவே அவர் அந்த இடத்தை பெற முடிகிறது என்பதை தவிர, செய்து காட்டிய பிறகு பிறந்து விழுந்த குழந்தைக்கு நீங்கள் இது என்ன செய்ய போகிறது என்று அலெக்சாண்டர் பிறந்தவுடன் அலெக்சாண்டர் என்ன செய்வான் என்பதை யாரும் கணித்திருக்க மாட்டார்கள். கால வளர்ச்சியில் நிலைகளை பொறுத்து, உலகம் இருக்கின்ற போக்குகளை பொறுத்து, ஒரு மனிதன் செயல்படுகின்ற தன்மைகளை பொறுத்து அவன் நிலை பெறுகிறான். பிரியங்காவும் காலத்தால் எப்படி ஒரு நெருக்கடியான நிலைகளை எதிர்கொள்ளுகிறார் என்பதை பொறுத்து அது வரும். அப்படி ஒரு பெரிய சிந்தனை திறனோ மற்றவையோ அவருக்கு இருப்பது போல இதுவரையிலும் அவருடைய அரசியல் வாழ்க்கையிலிருந்து நமக்கு புலப்படவில்லை. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை புரிஞ்சமைக்க மிக்க நன்றி சார்.